கொலை நடந்தாலும் அந்த கொலை நடந்த இடத்த பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பள்ளியா இருக்குது, ஒரு நீதிமன்ற வளாகமா இருக்குது, இங்க மருத்துவமனை தாக்கப்படும் மருத்துவமனை உள்ளே நடத்துறாங்க. இது போன்ற சம்பவங்கள் இது எல்லாமே பள்ளிக்கூடம் நான் சொல்ல இது இந்த சம்பவத்தை அட்வொகேட் பண்ண நடக்கணும் நியாயம் சொல்லல. அதற்காக வருந்துகிறோம். நடந்திருக்கிறது உள்ளபடியே வருத்தத்துக்குரிய ஒன்றுதான். ஆனால் அதை பேசுகிற யோகிதை எடப்பாடி கிடையாது. அதுதான் மாறலி. அதாவது அந்த சம்பவத்தை நாங்கள் அதை ஊக்குவிக்கல, அதை நியாயப்படுத்தல. அதற்காக கண்டிக்கிறோம். அதற்குரிய எல்லா நடவடிக்கை எடுத்தோம். துணை முதலமைச்சராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் உடனடியாக போய் பார்த்து ஆறுதல் சொன்னார் டாக்டருக்கு. அதே போல இந்த சம்பவங்கள் தவிர்க்க முடியாது. இன்னிவிட்டபிள். ஒரு பெரிய சொசைட்டியில இதெல்லாம் நடக்கிறது, ஒரு பெரிய சர்க்காரில் நடக்கிறது தான். ஆனால் இதை வைத்து பெருசா சுவாதி கொலை நடக்கு நுங்கமாக ரயில்வே ஸ்டேஷன் பட்டம் பகல்ல நடந்து என்னாச்சு? அதில் கைது செய்யப்பட்ட அந்த நபர் ஜெயிலில் செத்தார. இவங்க ஆட்சியில் தான் நடந்தது. இப்படி நீங்க டிக் பண்ணீங்களா ஒன்னொன்னா வந்துகிட்டே இருக்கும். அதனால ஒரு இன்சிடென்ட்டை வச்சு அதற்கு லா அண்ட் ஆர்டர் கனெக்ட் பண்ணக்கூடாது. நீங்க ரொம்ப ரேஷனல் கொஸ்டின் கேட்டீங்க. சுவாதி கொலை எங்க நடந்தது? ரயில்வே ஸ்டேஷன், நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல. அந்த பையன் கைது செய்யப்பட்டான், அவன் ஜெயிலில் செத்தான். ஜெயில உங்க கஸ்டடி, லா அண்ட் ஆர்டர் உங்க கையில் எல்லாம் இருந்து என்னாச்சு? ஏன் மறைச்சிங்க? பொள்ளாச்சியில் என்னாச்சு? பொள்ளாச்சியில் பாலியல் நிகழ்ச்சி எவ்வளவு கேவலமானது. அந்த குழந்தைங்களை கொண்டு போய் படத்தை எடுத்து காட்டி அண்ணா என்னை விட்டுடுங்கன்னு கதறுது. அந்த கதற காட்சி எல்லாம் எடப்பாடி ஆட்சியில் நடந்ததா இல்லையா? அதான் லா அண்ட் ஆர்டர். நீங்க கேட்டதுக்காக நான் சொல்றேன். பொள்ளாச்சியில என்ன நடந்தது? அந்த குழந்தைகளை பள்ளிக்கூட பெண்களை எல்லாம் போட்டோ எடுத்து போட்டு காட்டி பிளாக்மெயில் பண்ணி நடந்ததெல்லாம் இவருடைய ஆட்சி காலத்தில் தானே. அதுக்கு அண்ணா என்ன விட்டுருங்கன்னு கதறுது அந்த குழந்தைங்க. நடந்ததா இல்லையா இவருடைய ஆட்சி? ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு மாற்றம் ஏற்பட்டிருக்குதா இல்லையான்றதான் நான் சொல்லியிருக்கேன். அவர் எடப்பாடி பழனிசாமி மட்டும் எல்லாமே ஒரு குற்றச்சாட்டு இருக்காங்க. அது இல்லாம இப்ப வக்கீல் அதே மாதிரி ஆசிரியர் தனி சட்டம் வேணும்னு வர்றாங்க. இப்போ உங்களுடைய நடவடிக்கை என்னவா இருக்கு? நீங்க நாங்கள் நடவடிக்கை உடனடியாக எடுத்திருக்கிறது. எல்லா விதமான நடவடிக்கையும் மேற்கொண்டிருக்கிறோம். அதுக்கு பல சாட்சிகளை நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது நான் சொல்லிட்டேன், ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், இந்த சம்பவங்கள் எல்லாம் வருத்தப்பட வேண்டிய ஒன்று, தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று, விரும்பத்தகாத நிகழ்ச்சி தான் நடந்து விட்டது. அதற்காக அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. திமுக அதிமுக குறை கூறுறதும் அதிமுக திமுக குறை கூறுறதும் நடக்குதே தவிர நாட்டுக்கு இருவருமே நல்லது செய்யலன்னு உயர்நீதிமன்றம் ஒரு கண்டனம். அதே நீதிமன்றம் எங்களை பல முறை பாராட்டியிருக்கு. பாராட்டியும் இருக்கிறது. சில நீதிபதி இப்படி சொல்லி இருக்கிறாங்க. அதனால நீதிபதி கருத்துக்களை நான் பதில் சொல்லுவேன். நீதிமன்றம் சிறப்பாக பாராட்டி இருக்குது தமிழக அரசு. 2 நாளைக்கு முன்னாடி கூட ஹைகோர்ட் பாராட்டி தமிழக அரசு நடவடிக்கை பாராட்டி இருக்கிறது. கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் சிபிஐ மேல்முறையீடு இருக்கீங்களா? அது கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணணும். திமுக ஸ்டாண்டை நான் சொல்லிட்டேன். அரசு முடிவெடுத்து சொல்லுவாங்க. சட்டத்துறை அமைச்சர் பல சிகிச்சை கொடுக்கக்கூடிய இடங்கள்ல தவறான சிகிச்சை கொடுக்கப்பட்டிருக்கிறதையும் அவருடைய அந்த அறிக்கையில எதிர்கட்சி தலைவர் சுட்டிக்காட்டிருக்காரு. தொடர்ந்து சுகாதாரத்துறை சீர்கேட்டிருக்கிறதே ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறாரு. அதாவது அவர் சொல்றது கரெக்ட் இருக்கட்டும். நீங்க எல்லாம் இருக்கிறீங்களே இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ், அப்படி நடக்கிற இன்சூரன்ஸ் எடுத்து காட்டுங்க. ஏதாவது அவர் கண்ணுக்கு தெரியுதுன்னு சொல்ற, உங்க கண்ணுக்கு தெரியல. இதெல்லாம் உங்களை கேட்கறேன். நீங்க எல்லா பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லா இடத்துலயும் போறீங்க. அந்த மாதிரி சம்பவம் இருந்தா போட்டு காட்டுவீங்களா? காட்ட மாட்டீங்க. ஏதாவது காட்டியிருக்கீங்களா? அதாவது அவர்களை விட சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அதிகம். நீங்க ரவுண்ட் தி கிளாக் சுத்திட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடந்தா நீங்க வைப்பீங்களா? நீங்க போட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவர் பாவம் என்ன பண்ண? அவர் ட்ரபிள்ல இருக்காரு. அவர் தன்னை காப்பாற்றிக்கணும். அவர் நிக்காம. ஐ ஃபீல் பிட்டி ஃபார் இட்.